அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எந்த கிரகத்தினால் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது வசியம் சிறப்பாக இருக்கும், இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்கலை. காலையில் எழுந்திரிச்சாலே என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து எரிஞ்சு விழுறாரு, இல்லை என் மனைவிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இன்னொரு திருமணம். பட் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், கணவனை தவிர இன்னொரு ஆணை ரொம்ப பிடிச்சிருக்கும். இது தப்பான ஒரு கண்ணோட்டத்துலேயோ இல்லை அவங்க கூட கல்யாணம் பண்ணணுமோ அப்படிங்கிறது இல்லை. பட் இவங்கள்ட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது. இல்லை என் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் என் கணவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்கவே மாட்டார். பட் நம்ம இவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டாக நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். கணவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் பேச முடியாது, மனைவிக்கிட்ட எல்லா விஷயமும் பேச முடியாது. பட் ஒரு நல்ல நண்பனாகவோ இல்லை நமக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய அட்வைசராகவோ அவங்கள மாதிரி அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம்? ஏன் கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம், பட் ஏன் கணவன் மனைவிட்ட அந்த வசியம் இல்லை மனைவிக்கு ஏன் ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு ஏதாவது கிரகம் காரணமாக இருக்குமா? சந்திரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் மனோகாரகன்னு சொல்கிறோம், நம்ம மனசை ஆளக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈர்ப்பு. இப்போ ஒருத்தங்களை பார்க்குறோம், அவங்களுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. ஸோ இந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சுக்கிரன் தான். இந்த சந்திரன் சுக்கிரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அடுத்தவங்களுடைய மனசையும் அடுத்தவங்களை வசியப்படுத்துறதுக்கும். அப்போது அந்த கணவன் மனைவியிட்ட அந்த நல்ல ஜாதகம் பார்த்து ஒரு ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பிரிஞ்சிருவாங்க, திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுக்குவாங்க. அப்போது சந்திரன் அப்படிங்கிறவர் அவங்க ஜாதகத்தில் ஒரே இடத்துல இருந்தாலும் கூட 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் மாறிண்டே இருக்கார் இல்லையா, ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தின் வழியாக போகிறாரு, அதுக்கடுத்தது அடுத்த நட்சத்திரத்தின் வழியாக போகிறார் இல்லையா. அப்போது நம்ம மனநிலை மாறும். சுக்கிரன் அவரும் மாறிண்டே இருக்கார், அப்போது நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பாக ஒரே இடத்துல இருக்கார். ஸோ இந்த சந்திரன் சுக்கிரனினுடைய மாற்றத்தினால் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாரோடையுமே பேச மாட்டாங்க, யாரையும் பிடிக்காது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரே அடியாக பிடிக்கும். ஸோ இந்த மன மாற்றத்திற்கும் இந்த ஈர்ப்புக்கும் இந்த 2 கிரகங்களும் காரணமாக இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் அப்போ அவங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு தசா நடக்குது, ஒரு ராகு தசா நடக்கிறது. இந்த ராகு தசா 18 வருஷம் அவங்க புத்தி பேதலிச்சு போயிடும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிடிக்கவே பிடிக்காது, யாரோ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் முழிப்பாங்க, பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டேங்கிறான், அம்மாட்ட பேச மாட்டேங்கிறான், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசலை, எங்கேயோ போய் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த அனுபவம் எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். சில விஷயங்களை நம்மளால் பேச முடியும், சில விஷயங்களை நம்மளால் பேச முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த அவங்களுடைய என்ன தசா நடக்குதோ அந்த தசாக்கு ஏற்ப அந்த சந்திரனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை எந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், மனசு பேதலிச்சு போயோ இல்லை மன மாற்றங்கள் ஏற்படும் பொழுதோ நம்மளும் திசை மாறி போயிடுறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம். நிறைய பேர் பாருங்கள், பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை கணவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப அவங்களுக்கு அந்த ஐயோ அவங்க நமக்கு அந்த ஹஸ்பண்ட் வேணும் இல்லை ஒய்ஃப் வேணும் அப்படின்னு தோணும். இல்லை ஒரு சிலர் நிரந்தரமாக பேசாமே இருப்பாங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மன மாற்றம் எதனால் ஏற்படுகிறது? திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்குது, திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்கலை. இதுக்கு காரணம் சந்திரனும் சுக்கிரனும் தான். ஸோ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நல்ல வில் பவரோடு இருப்பாங்க, பிடிக்கும், ஒரு விஷயம் நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோதான். பட் அதுக்கு அடிமையாக நம்ம போக மாட்டோம்.
சுக்கிரன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அடிமையாக போயிடுவோம், மனசு கட்டுப்பாடே இருக்காது. ஸோ சந்திரன் நல்லா இல்லைன்னா மன கட்டுப்பாடு இருக்காது, சுக்கிரன் நல்லா இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு மொத்தமாக அடிமையாக போகிறதான். அது போதைப் பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லை சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஏன் நம்ம பார்க்குற விஷயத்தில் சில பேரெல்லாம் திருடுறாங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம். ஸோ இந்த சந்திரன் சுக்கிரன் ரெண்டும் நமக்கு ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தால் மனசு தெளிவாக ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும். ஜாதகத்தில் சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால் அந்த மனசு செதறி போயிடும். இது ரெண்டும் அன்னன்னைக்கு சந்திரன் மாறுறார் இல்லையா, அப்போது அதனுடைய வேறுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒரு சமயத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் ஒரு சமயத்தில் ரொம்ப சோகமாக இருக்கிறதுக்கும் இந்த சந்திரன் தான் காரணமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சோகமாக இருக்கும்போது ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம். அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு இல்லை, ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லை. பட் இவங்கள விட்டுட்டு அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த சமயத்தில் அந்த சந்திரனும் சுக்கிரனும் உடைய அந்த சேர்க்கை மற்றும் அது கிரகங்கள் வழியாக போகும் பொழுது மனமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.